friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். சாம்சங்ல பார்த்தோம் அப்படின்னா M52 அப்படின்ற இந்த ஒரு ஃபோனை ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 5G ஃபோன். நல்ல டிஸ்பிளே, நல்ல பேட்டரி, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். ஆனாலும் ஒரு சில குறைகளும் இதில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் என்ன அப்படின்றத என்னோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 5000 லைக் வந்தது அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். 24 மணி நேரத்தில் இந்த ஒரு 5000 லைக் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ வீடியோ பார்க்குற நண்பர்கள் ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். கேலக்ஸி M52 5G ஃபோன்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் எதுவுமே இல்லை. அண்ட் டாப்பில் கலர் வேரியன்ட், ரேம் வேரியன்ட் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போது சீலை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். எடுத்த உடனே குட்டி பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் டூல் அண்ட் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு உள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலை ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். இதில் கேஸ் எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட்டு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 15 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸில் வருது. அண்ட் கேபிளை பொறுத்த வரைக்கும் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ ரிவ்யூக்கு நான் மொபைல் எடுத்து யூஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணது திக்னஸ் 7.4 mm தான் திக்னஸ். செம்ம மெலிசாக இருக்குது. அதே மாதிரி வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 173 கிராம் தான் வெயிட் இருக்குது. சுத்தமாக வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை. சரி, அதெல்லாம் புரியுது. இப்படி இருந்தாலும் என்ன பேட்டரி கெப்பாசிட்டியை கம்மி பண்ணியிருப்பாங்க. 4000 4500 கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் செம ப்ளஸ் பாயிண்ட்டு. 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தோம். இந்த வெயிட்டில் கொடுத்தது இந்த ஃபோனுக்கு செம ப்ளஸ் பாயிண்ட்டு. எனக்கு நல்ல பேட்டரி லைஃப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக 1.5 நாள் 2 நாள் கூட வருது நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. கூடயே பார்த்தீங்கன்னா செம சொதப்பலான ஒரு விஷயம் அடாப்டரு. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 15 வாட்ஸ் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்ஸுமே என்ன சப்போர்ட் பண்ணுமோ அந்த அடாப்டர் தான் கொடுக்குறாங்க. இவங்க பண்ண முக்கியமான வேலை அடாப்டர் 15 வாட்ஸ் வச்சது. கண்டிப்பாக அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லுவேன். சரி, இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்டக்கு டைம் எடுத்துக்குது இந்த 15 வாட்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணால். அதுவே 25 வாட்ஸ் அடாப்டர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 1 மணி நேரம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் கிட்டக்க உங்களுக்கு டைம் எடுத்துக்குது இந்த 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அதே சமயம் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது லுக் வைஸ் நல்லா இருக்கு. பிளேசிங் பிளாக் அப்படின்றத நம்ம கையில் வச்சிருக்கோம். இதுலேயே ஐஸ் ப்ளூ அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட்டும் இருக்கு. ஸோ இதில் என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைட் பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க. கிளாசி ஃபினிஷில் வேற இருக்கனால கீழேலாம் வச்சோம் அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் அமோலட் ப்ளஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேவோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது. சேச்சுரேஷனாக இருக்கட்டும், இல்லை கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. கூடயே பார்த்தீங்க அப்படின்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கனால அந்த ஸ்மூத்னஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணும்போது செம்ம ஃப்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளே சைஸ் பெருசு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஹோல்டு பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 2 கையில் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா நல்லா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படி சிங்கிள் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட OS ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. 1UI 3.1 ஆண்ட்ராய்ட் 11 பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இப்படி செட்டிங்ஸ்லாம் இழுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணுங்க அப்படின்னாலே டாப்பில் இருக்க செட்டிங்ஸ்லாம் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியுது. இதனால பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட்லையும் நல்லா கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் அதை தாண்டி தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்க்கும்போது இந்த 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஒரு OSக்கு செம சூட்டபிளாக இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டம்ல சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே லவுடா இருக்கு. அது எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி 3.5 ஆடியோ ஜாக்கும் மிஸ் ஆகுது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தோணுது. அண்ட் அதை தாண்டி கால் குவாலிட்டி, கால் பேசும்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் சிம் போட்டு கால் குவாலிட்டி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்வான்டேஜ். நல்ல லவுடராகவும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்கனால இங்கே அந்த அளவுக்கு சவுண்ட் இருந்தாலும் கூட வெளியில் இருக்கவங்க கேட்கும்போது அவங்களுக்கு பெருசாக நாய்ஸ் இருக்கிற ஃபீல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓவராலாக கால் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகுது. நல்லாவே ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கலாம்.
அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கேமரா 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஃபேஸ் அன்லாக்குமே வந்து இந்த இடத்துல பண்ணிக்க முடியுது. ஸோ அப்படியே ஃப்ளோவில் கொஞ்சம் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் கேமராக்கு வந்துட்டு ரியலாகவே பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த கண்டிஷனில் எடுத்தாலுமே சரி நல்லாவே பிரைட் பண்ணி பியூட்டி மோட்லாம் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு அவுட்புட் தான் கொடுக்குது. இந்த சிங்கிள் டேக் ஆப்ஷன்லாம் கூட ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஃபோட்டோஸ் வந்து அதுலேயுமே வந்து கிளிக் ஆகுது. அண்ட் அப்படியே பேக் சைடில் பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு கிளாரிட்டியான அவுட்புட் தான் கிடைக்குது. அண்ட் கூடயே பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கு வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறது கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிளையும் மெயினையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வைடு கிடைக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் கூடயே பார்த்தோம் அப்படின்னா 5 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ட் வீடியோஸ் அப்படின்னு வந்தோம்னா மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் எடுக்கலாம். 1080 பிக்சல் 60 FPS இல்லை 30 FPS எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோ சாம்பிள் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 FPSல எடுக்கலாம். இல்லை 1080 பிக்சல் 60 FPS இல்லை 30 FPSல எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ், மல்டி டாஸ்கிங், கேம் பிளே பண்ணால் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும்னா ப்ராசஸர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 778G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 20,000லேருந்து 25,000க்குள்ள ஒரு 4-5 ஃபோன் பார்த்தோம்னா இந்த ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக கேம் பிளே எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் இதில் 5G மோடமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரேம்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எந்த இடத்துல லேக் இருக்கிற ஃபீலே நான் வந்து பார்க்கல. நார்மல் யூஸ் பண்ணும்போதும் இப்போ நீங்கள் டேரெக்டாக கேம் பிளேவே பார்த்துட்டு இருந்திருக்கலாம். எந்த இடத்துலையுமே லேக் இருக்கிற ஃபீலே இல்லை. நல்ல ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. ஒரு ஃபோன் வாங்குறோம் அப்படின்னும் போது எது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரைஸுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED டிஸ்பிளே வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். திக்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, வெயிட் அதை விட கம்மியாக இருக்குது. இப்படி இருந்தாலும் கூட அந்த 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியை மெயின்டைன் பண்ணதும் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. என்ன தான் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியை மெயின்டைன் பண்ணாலும் அடாப்டர் 15 watts தான் கொடுத்தது மிகப்பெரிய குறையாக தோணுது. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுது. இந்த 5 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோஸ்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு டெலிஃபோட்டோ 2x 3x அளவுக்கு ஜூம் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். ஒரு ஃபோன் வாங்குறவங்களுக்கு அந்த ஃபோனில் என்ன நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையா, என்ன நல்லா இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 3.5 ஆடியோ ஜாக் கொடுக்காம இருக்கிறாங்க. பேக் சைடில் ஸ்கிராச்சஸ் கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கனால. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்காம சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 15 watts அடாப்டர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குலாம் ரொம்ப ஓவராக தோணுது, மிகப்பெரிய குறையாக தோணுது. அட்லீஸ்ட் அந்த 25 watts அடாப்டர்னாவது உள்ள தூக்கி போட்டு கொடுத்துருந்துருக்கலாம். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து பேக் சைடில் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும்னு ஃபீல் கொடுத்தது. இதை தாண்டி நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் நிறையா இருக்கிற ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாகவும், வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனாலும் அந்த 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தது வேற லெவல் தான். ப்ளஸ் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. ப்ளஸ் கேமராவோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸுமே நல்ல ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25,000 நார்மல் ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணிட்டு 24,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் மற்ற சைனீஸ் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது. இது அதிகமாக இருந்தாலும் கூட என்னோட ஃபீல் என்ன அப்படின்னா, நான் சைனீஸ் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது ஓவராலாக எந்த ஒரு பெரிய குறையும் இல்லாத ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன, இந்த ஃபோன் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா, வேறு எதாவது டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.